முனியமா பண்ண ஒரு சில விஷயங்கள வந்து டிவில வந்து கிராமத்துலலாம் வந்து பார்க்கும்போது, "என்னடா இது! நம்ம இப்படி பேசுதே!" அப்படிங்கிற மாரி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்த வந்து குடுத்துருக்கும். அந்த மாரி தான் இன்னைக்கு முனியம்மாவோட என்ட்ரி வந்து அஃபிஷியலா இருந்தது. ஸோ கண்டெஸ்டன்ட் நம்பர் 5யா முனியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. வரம்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர எக்ஸைட்மென்ட்டோட அந்த ஒரு முகத்தில ஒரு பயங்கர சிரிப்போட வராங்க. வந்த உடனே மாயா வந்து கேட்குறாங்க, "என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு. இதெல்லாம் நான் டிவில தான் பார்த்துருக்கேன்." அப்படின்னு சொல்லி செட்ட பார்த்துட்டு மிரள்றாங்க முனியம்மா. அதுக்கப்புறமா வந்து அரண்மனை மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து மாயா கிட்ட வந்து சொல்றாங்க. மாயாவும் ஆச்சரியமா வந்து அவங்கள வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா முனியம்மா வந்து, "நீங்கலாம் எப்படி இவ்ளோ வெள்ளையா இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து ஒரு மாரி வெள்ளந்தியா கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் வந்து, "எனக்கு நல்லா தெரியும். ஆரி ஆகட்டும், ஓவியாவாகட்டும். ஆனா உங்க சீசன நான் பார்த்ததே கிடையாது. அ அது வந்து போர் அடிச்சிருச்சு." அப்படிங்கிற மாரி ராஜுகிட்ட வந்து சொல்லி, ராஜுகிட்ட வாய குடுக்குறாங்க. ராஜுவும் வந்து ஒரு மாரி, "ஏய் என்ன இப்படி சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி அவரோட ரியாக்ஷன் அவரோட ஸ்டைல்ல குடுத்தாரு. அதுக்கப்புறம் மாயா வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து ஓரமா போய் உட்கார்றாங்க. அப்போ வந்து ஓவியா வந்து, "என்ன பயமா இருக்கா?" அப்படின்ற மாரி வந்து முனியம்மாவ பார்த்து கேட்க, அதுக்கப்புறமா, "இல்ல உங்களலாம் பார்த்தா எனக்கு பயம்லாம் இல்ல. சந்தோஷம் தான். டிவில மட்டுமே உங்களலாம் பார்த்துருக்கேன். இப்ப நேர்ல பார்க்குறேன்ல. எல்லாரும் மனுஷங்க தானே. நாளைக்கும் நான் வந்து இங்க அ பெரிய ஆளாயி ஒரு ஹீரோயின் ஆயிட்டா" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே எல்லாரும், "அட போடு" அப்படிங்கிற மாரி வந்து பயங்கரமா வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ராஜு வந்து, "மேடம் சொல்லுங்க வேற ஏதாவது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே முனியம்மா டக்குன்னு கவுண்டர் குடுக்குறாங்க. "சாரி உங்கள வந்து யாருன்னு தெரியாது. அதனால தான் உங்ககிட்ட பேசாம இருக்கேன். எதுவும் நெனச்சுக்காதீங்க." அப்படின்னு சொன்ன உடனே, அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ராஜு வந்து மீண்டும் மீண்டும் இதையே சொல்லி நீங்க என்ன புண்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டைல்ல ஒரு கவுண்டர போட்டாரு. கூட மாயா சும்மா இருக்காம அவங்க பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, முனியம்மா வந்து தெரியலங்க. அவங்க சீசனே நான் பார்க்கல. எப்படி தெரியும் நேம் எல்லாம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, திரும்பவும் வந்து அந்த இடத்துல ஒரு கவுண்டர் மாரி வந்து ஃபன்னா இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆரி வந்து நல்லா பேசுறீங்க எல்லாம் ஓகே. உங்கள வந்து சோதிச்ச விஷயம் என்ன உங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து முனியம்மா வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. கருப்பா இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள வந்து பொண்ணு பார்க்க வந்த ஒரு ஸ்டோரிய வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நாள் வந்து பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க கிட்ட அவங்க அம்மா வந்து சொல்லவே காணோம் போல. இவங்களும் ரெடி ஆகாம உட்காந்துட்டு இருந்திருக்காங்க போல. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு திடீர்னு பார்க்கும்போது ரெடி ஆகாம உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "நீ வந்து காக்கா மாரி குளிக்காம இப்படி இருந்தா யார் வந்து உனக்கு வந்து மாப்பிள தருவா?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு மாரி திட்டிட்டாங்க. ஸோ ஒரு பழமொழியே வந்து இருக்கு. "காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது என் ஆத்தாவே வந்து என்ன அப்படி சொன்னது வந்து எனக்கு கஷ்டமா போயிடுச்சு. அதுக்கப்புறமா இதில வந்து எப்படி இதுக்கு மேல அவருக்கு வந்து இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படி பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, என் சீமானுக்கு என்ன வந்து புடிச்சிருச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன வந்து நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, டக்குனு பயங்கர எக்ஸைட் ஆகி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆரி கேட்குறாங்க, "உங்க புருஷன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு முனியம்மா சொல்றாங்க, "புருஷன் பேரு தான் சீமா. சீமன் பொண்டாட்டி தான் சீமாத்தி." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்லி பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ராஜு வந்து, "அழகான சீமானே இருக்காரே, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்து நீங்க பிக் பாஸ்க்கு வரணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுக்குறாங்க. "இல்ல பண்பா எப்படி வாழணும்னு நாட்டுக்கு வந்து தெரியணும்ல. அப்படி ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "என் சீமான் வந்து ஆசைப்பட்டாரு. எவ்வளோ பேர் வந்து இந்த ஷோ வந்து பார்ப்பாங்க. நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பொண்ணு உள்ள வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமா வந்து பார்ப்பாங்கல்ல." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க ரிப்ளை குடுத்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி ராஜு வந்து கேட்குறாப்புல, "சரி உங்க சீமான் வந்து ஹேப்பியா?" அப்படின்னு கேட்கும்போது, முனியம்மா சொல்றாங்க, "அவர் தான் வந்து என்ன இங்க விட்டுட்டே வந்து போனார்." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆரி இருந்துட்டு, "ஏன் வந்து பிக் பாஸ ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும், இன்னும் சம்பாரிக்கணும் அப்படின்னுட்டு ஓடிட்டே இருக்காங்கல்ல. ஸோ நான் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான வில்லேஜ்லேருந்து வர பொண்ணு. ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணி நான் வந்து பொழைச்சிட்டுருக்கேன். ஸோ அதில இருக்கிற வருமானத்த போதும் அப்படின்னு சொல்லி நான் வரல. ஸோ கொஞ்சமாவது இன்னும் நம்ம அந்த வருமானத்த கூட்டணும்னு எப்பயுமே வந்து பார்ப்போம்ல. ஸோ அந்த மாரி தான் வந்து நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராஜு வந்து, "எல்லாம் நல்லா பண்றீங்க. வெளிய போனோனே இப்போ வந்து சீமானுக்கு வந்து ஃபோன் பண்ணி, இப்ப நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. அத வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்க போடுங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அப்போ வந்து முனியம்மா வந்து அந்த ஒரு ஃபோன் கால் ஆக்ட்ட வந்து பண்றாங்க. மாயா வந்து அவங்க ஹஸ்பண்ட் மாரி வந்து பேசுறாங்க. "லவ் யூ டி" அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் மிஸ் யூ டி அப்படிங்கிற மாரி மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஓவியாவ பார்த்தேன். ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சீசன்ல சொன்ன மாரி, ஆ நான் வந்து ஜூலி இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா வேற மாரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு, "எப்போ வர?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எதுக்கு எப்போ வரேன்னு கேட்குறீங்க? எப்போ டைட்டில் வின் பண்ணிட்டு வரேன்னு கேளுங்க சீமா மாமா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவங்க வந்து ஒரு மாரி ஜாலியா வந்து பேசுனத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ராஜுவோட கமெண்ட்ஸ் வந்து அவங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து சூப்பர்வா இருக்கு. ரொம்ப சிரிக்க வைக்கிறீங்க.
அது ஒரு நல்ல ஒரு வைபா இருக்குது அப்படின்னு சொன்னதாகட்டும், ஓவியா இருந்துட்டு ரொம்ப ஹானஸ்ட்டா ஒரு ஸ்வீட் பெர்சனா இருக்காங்க அப்படின்னு சொன்னதாகட்டும், அதுக்கப்புறமா ராஜு வந்துட்டு நீங்க 200% செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து போய் ஸ்டேஜில வந்து அ முனியம்மாவுக்கு வந்து அந்த ஒரு செலக்டட வந்து குடுத்தத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து கடைசியா நான் உங்கள பக்கத்தில பார்த்துக்கட்டுமா அப்படின்ற மாரி வந்து ஓவியா வந்து சொல்ல, ஓவியா வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டேஜில வந்து முனியம்மா பக்கத்தில வந்து நின்னு அ அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துனத பார்க்க முடிஞ்சுது. அவங்களும் வந்து செம்ம ஹாப்பி. ஸோ ஓவராலா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இருந்த ஒரு வைபே வந்து பயங்கரமா இருந்தது. அதே மாரி அவங்களோட போர்ஷன் தான் இன்னைக்கு எபிசோட்லயே வந்து ரொம்ப லென்த்தாவும் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எங்கேஜிங்காவும் இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க வந்து செலக்டட். ஸோ உங்களுக்கு முனியம்மாவோட போர்ஷன் நீங்க பார்த்ததுக்கப்புறம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில ஷேர் பண்ணுங்க. ஸோ இவங்க வந்து ஒரு எக்ஸைட்டிங் கண்டஸ்டன்ட்டா இருக்காங்க. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் போக போக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.